இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்கின்ற அழைப்பை கேட்ட வேளையில் நான் பெருமகிழ்வு அடைந்தேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ராமபுரம் புனித கார்மல் அன்னை ஆலயம் கிட்டத்தட்ட 134 ஆண்டுகள் பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்தது. எங்களது ராமபுரம் பங்கில் சுமார் 350 குடும்பங்கள் வாழ்கின்றன. எளிய மக்கள் வாழ்கின்ற இந்த பங்கு விவசாயத்தை நம்பி இருக்கின்றன. இந்த மக்களின் ஆன்மீக தளமாக புனித கார்மல் அன்னை ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயம் பழமையின் காரணமாக பழுதடைந்து இருந்த சூழ்நிலையில் இதை புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற கருத்துருவாக்கம் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எங்கள் பங்கு மக்களினுடைய தாராள உள்ளத்தாலும் நன்கொடையாளர்களின் தாராள உள்ளத்தாலும் கடின உழைப்பாலும் இது புதுப்பிக்கப்பட்டு இன்று எழில்மிகு கோவிலாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்ட ஆலயம் அர்ச்சிக்கக்கூடிய நிகழ்வானது வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நமது கோட்டாறு மறை ஆயர் மேதகு நஸ்ரைன் சூசை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் எங்கள் ராமபுரம் பங்கு சமூகம் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுவது போல, கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே கோயில். எனவே இந்த கோயிலில் நாம் அனைவரும் வந்து அன்னையினுடைய ஆசிரை பெறுவோம். இந்த அர்ச்சிப்பு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் முழுமையாக பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசியை பெற்று செல்ல அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.